அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பைனாப்பிளை வச்சுட்டு ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு அரை பைனாப்பிள் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1/4 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். சட்னிக்கு தேவையான உப்பு, பெருங்காயம். இது தாங்க மொத்தமாக பைனாப்பிள் சட்னிக்கு தேவையான பொருள். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் போடுறோங்க. சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்து பருப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பச்சை மிளகா, அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகா தான் போடணுன்ற அவசியம் இல்லை, வரமிளகாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகா இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஆயிலே பைனாப்பிள் நல்லா குக் ஆகணும். ஓரளவுக்கு பைனாப்பிள் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு தண்ணி ஓரளவுக்கு சுண்டுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த தேங்காய் சில்லை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூளையும் இது கூடவே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா சூப்பரான பைனாப்பிள் சட்னி ரெடிங்க. இது கூட தாளித்து மட்டும் கொட்டிக்கோங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான பைனாப்பிள் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் பைனாப்பிள் வாங்கும்போது இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.